Hello friends, welcome to Baakiyacookingchannel. இந்த வீடியோல ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ஆப்பம் எப்படி செய்யலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க எல்லாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸை பார்த்துடலாம். நான் 1 டம்ளர் ரவையை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கிறேன். 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் வெல்லம், 1 கப் மைதா மாவு, 3 ஏலக்காய், வறுத்து வச்ச எள்ளு. ஃபஸ்ட்டு ஊற வச்ச ரவையில் இப்போ நம்ம வெல்லத்தை சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். வெல்லத்தை கட்டி இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சிருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு ரவையோட சேர்த்து வெல்லத்தையும் கரைச்சிக்கோங்க. இப்போ இதோட எடுத்து வச்சிருக்க மைதா மாவை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஏலக்காயும் வறுத்து வச்சிருக்க எள்ளையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துற வேணாம். ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா மாவு ஊற்றுறதுக்கும் வராது, எண்ணெயும் அதிகமாக குடிக்கும். பாருங்க, மாவு இந்த பதத்துக்கு வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரெடி ஆயிருச்சு. இப்போ ஆப்பத்தை சுற்றலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயவும் நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஆப்ப மாவை ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்றிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஆப்பத்துக்கு உள்ள சரியாக வேகாது, வெளியில் சீக்கிரமாகவே கருகிடும். பாருங்க, மைதா மாவு சேர்த்ததுனால ஆப்பம் ஊற்றின உடனே நல்லா உப்பி வருது. பாருங்க, இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆப்பத்தை வெளியே எடுத்துடலாம். பாருங்க, ஆப்பம் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து அழகா வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயும் ரொம்பவே டேஸ்டியான ஆப்பம் எப்படி செய்யலான்றத பார்த்தீங்களா? நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பாக்கியா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.